அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே. ஹலோ, என்னம்மா? என்ன இப்படி சுத்தி சுத்தி பாக்குற? ஏதாவது வழி மாறி வந்துட்டியா? யாரா இது? இத்தனை நாளா நான் இந்த காலேஜ் பக்கம் இதை பார்க்கவே இல்லையே. நீங்களாம் காலேஜ் போனால் தானே என்ன காலேஜில் பார்க்க. நீங்களாம் ஓபி அடிக்கிற கேஸாச்சே, என்ன இங்கேருந்து காலேஜில் பார்ப்பீங்க? ஏய், என்ன என்ன நினச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? மச்சான் விடுறா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க. இங்கே பாருங்கடா, ரொம்ப ஓவராக பேசாதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி என்னை டீஸ் பண்ணிட்டா நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி பயந்து ஓடிடுவேன்னு நினச்சிங்களா? என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட இதெல்லாம் நடக்கவும் நடக்காது. ஆமாம், இவ பெரிய அழகி. இவளை நாங்கள் வந்து டீஸ் பண்ணிடுறோம். சரிதான், போடி. இங்கே பாரு, ரொம்ப ஓவராக போகிற நீ. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. என்னடி செய்வ? எங்க செய்ய பார்க்கலாம். பொம்பளை உனக்கே இவ்வளோ இருக்கு, ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும் பார்க்குறியா? நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறியா? சின்னதா உன்னை பற்றி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டேன்னு வெயி, நாரிடும் இந்த காலேஜில் உன் பேர். ஞாபகம் வச்சுக்கோ, என்னால் எதையும் செய்ய முடியும். என்கிட்ட இந்த வாலாட்டுற வேலைலாம் வச்சுக்காத. உனக்கு என்ன பெரிய விஐபின்னு நினப்பா? அதெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோ. இந்த காலேஜ் யாருதுன்னு தெரியும் தானே? என் ஃப்ரெண்டோட அப்பாவோட காலேஜ் இது. எங்ககிட்ட ஓவர் ஆடுற? டேய் சும்மா இருடா. ஏன்டா குரு? ஆயிட மச்சான், நீ எங்க எந்த பக்கம்? நான் இந்த பக்கம் வர்றது இருக்கட்டும். யார் இவங்க? பாவம், இவங்க கிட்ட என்ன வம்பு இழுத்துட்டு இருக்க? நீ சும்மா இருடா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஓவர் ஆட்டிடியூட். எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஃபெமினிசம்னு வந்துருவாங்க. யார்கிட்ட? என்கிட்டயா? ஹலோ மிஸ்டர், என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற? மேடம் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அவன் அப்படிதான். நீங்கள் போங்க மேடம். நீங்கள் இவங்களோட ஃப்ரெண்டா? ஆமாம் மேடம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனுங்க. பார்க்க இவ்வளவு நல்லவராக இருக்கீங்க, உங்களுக்கு போய் இந்த மாதிரி ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸா? முதல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் உருப்பிடுவீங்க. பாத்தியாடா, நான் சொன்னேன் தானே, இந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ண வந்திருக்க. சும்மா இருடா. சாரி மேடம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா சஞ்சய், ஒரு பொண்ணை பார்த்த உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டாங்க. மேடம் நீங்கள் கிளம்புங்க மேடம். இவனுங்க மாற்றி மாற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் போங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். பை தி வே, உங்கள் பேர்? ஐம் சஞ்சய். உங்கள் பேர்? ஐம் தியா. சரிங்க மேடம், நீங்கள் போங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா பேசலாம். கண்டிப்பாக சார். மச்சான், எப்படி எங்கள் ஆக்டிங்? சூப்பர்டா, பிச்சு உதறிட்டீங்க. 50 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க. பேசாமல் எங்கேயாவது ஃபிலிம் இதில் சேர்ந்துருங்கடா. நாங்கள் சேர ரெடியாக இருக்கோம்டா. எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுமே. மச்சான் பாவம்டா, சும்மா போகிற பொண்ணை நாங்கள் வம்பு இழுத்தோம். ஏன்டா அந்த பொண்ணை இப்படி வம்பு இழுக்க சொன்ன? எல்லாம் ஒரு பிளானோட தான். தெரியும்டா, நீ சரியான கேடின்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்க, அதில் எங்களை மாட்டி விடாமல் இருந்தா சரி. ஏன் மச்சான், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? லவ் பண்ணுறியா என்ன? லவ் பண்ணுறதா இருந்தா நான் டைரக்டாகவே போய் சொல்லியிருப்பேனே. இந்த மாதிரி உங்களெல்லாம் வச்சு பண்ணியிருக்க மாட்டேன். லவ் பண்ண இப்படி பண்ணலனா அப்புறமா எதுக்குடா? பழி வாங்க. டே மச்சான், என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த பொண்ணை, அந்த பொண்ணோட குடும்பம், அதாவது அவங்க அண்ணன், இவங்க 2 பேரையும் நான் பழி வாங்கணும். அதால தான் இந்த ட்ராமா. டேய் பாவண்டா, பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நல்ல பொண்ணா இருந்தா நான் கட்டக்கூடாதா? என்னடா குழப்புற? பழி வாங்கணுன்ற, இப்போ கட்டணுன்ற, என்னதான் சொல்ல வர நீ? இந்த பொண்ணை தான் எங்கள் அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு போய் அவங்க வீட்டில் பேசினாங்க. இவ என்னவோ பெரிய மைசூர் மகாராணி மாதிரி
என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். நீங்க சொல்லுங்கடா, எனக்கு என்ன குறைச்சல்? சொத்து இல்லையா, இல்ல நான் அழகா இல்லையா, படிப்பு இல்லையா? என்ன வாண்டான்னு சொன்ன இவள சும்மா விடலாமா? இவங்க அண்ணன் இவளுக்கு மேல இவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவன் அமைச்சு கொடுக்குவானாம். அதான் இப்ப நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் தெரியுமா? புரிஞ்சிருச்சுடா. அந்த பொண்ணு அவளா வந்து உன்னை லவ் பண்ணணும். அவளே போய் அவங்க அண்ணன் கிட்ட கட்டினா உன்னதான் கட்டணும்னு சொல்லணும். அப்படிதானே? நீ என் ஃப்ரெண்டுன்றத கரெக்டா நிரூபிச்சிடடா. என் மைண்ட்ல ஓடுறத அப்படியே பிடிச்சிட்ட பத்தியா? மச்சான், இதெல்லாம் நடக்குமா? நடக்கணும். நடக்கும். நீங்க 2 பேர் இருக்கிறீங்களடா, நடத்தி காட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். ஆனா அவ என்ன லவ் பண்ணி கட்டினா என்னதான் கட்டணும்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லணும். அவங்க தங்கச்சி ஆசைப்பட்டு தான் அவன் நிறைவேற்றி வைக்குவான் தானே. என்ன ஆசைப்பட்டா அவன் எப்படி வாண்டான்னு சொல்லுவான். மச்சான், உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. நீ சரியான கிரிமினல்டா. பின்ன கிரிமினல்லாம் இருக்க வசந்தான் உங்களை எல்லாம் வச்சு மேய்க்கிறேன். சரி, அடுத்ததா என்ன பண்றதா உத்தேசம்? இப்போதைக்கு யோசிக்கல, யோசிக்கிறேன். ஆனா அவ மனசுல எப்பவுமே நான் தான் இருக்கணும். என்னை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். நெக்ஸ்ட் பண்ண போறேன். பார்த்துடா, ஆர்வ கோளாறுல வேற தானே பண்ணிட போற. இப்போதைக்கு இவ்வளோ கரெக்ட் பண்றது தான் என்னோட ஒரே வேலை. பார்க்கலாம். சரிடா, உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் காசு அனுப்பிடுறேன். அடுத்து எப்பயாவது நீங்க தேவைப்பட்டா கூப்பிடுறேன், வாங்க. ம், ஓகேடா மச்சான், பாய், கிளம்புறோம். என்ன வேணான்றியா தியா? என்ன வேண்டான்னு சொன்ன நீ தாண்டி கட்டினா என்னதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்க போற. அருணாச்சலம், உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டாப்பா? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன, இன்னைக்கு யாரும் வெளியே போகலையா? எல்லாம் வீட்லயே இருக்காங்க. நான் இப்போ வெளியே தான் கிளம்பின்னு இருக்கேன் டாடி. அப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டயும் பேசணும். ஒரு 5 நிமிஷம் இருடா, நான் பேசி முடிச்சிடுறேன். அப்புறமா நீ போகலாம். நீ பாரு, இப்போ பேச வேண்டியது எதுவும் இல்லை. அப்புறமா பேசிக்கலாம். இப்போ கிளம்புங்க. இல்லைப்பா, நான் பேசியே ஆகணும். முக்கியமான விஷயம். அதான் இப்போ வேண்டான்னு சொல்றான்ல. ஏன்பா, அவன் தான் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறான்ல, கொஞ்சம் கேட்டு தான் பாரு. ஏன் இவ்வளோ பிடிவாதம் உனக்கு? உங்க பையனை நீங்க சரியாவே வளர்க்கல பாட்டி, அதான் இப்படி இருக்காரு. சும்மா இருடா, அவன் தான் கோவத்தில் இருக்கிறான். நீ அந்த கோவத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி தான் பேசுகிற. சும்மா இரு. ஏன் கல்யாண விஷயத்தை பத்தி தான் நான் பேசணும். அதுல பேச என்ன இருக்கு? அதான் பொண்ணு நான் முடிவு பண்ணிட்டேனே. கல்யாண தேதி, என்கேஜ்மெண்ட் டேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மற்றபடி இதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ப்பா, கல்யாணம் பண்ணிக்க போறது நான். எனக்கு விருப்பமான வாழ்க்கையை தான் நான் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னோட முடிவை அன்னைக்கே சொல்லிட்டேனே. இந்த வீட்டுக்கு மருமகன்னா அந்த பொண்ணு தான். அவளை விட்டு இன்னும் யாராலையும் இந்த வீட்டுக்கு மருமகளை வர முடியாது, வரவும் கூடாது. அப்பனா நீங்க ஒரு பையனை இழக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? ஆரியன், கத்தாதப்பா, உடம்புக்கு ஏதாவது ஆக போகுது. பாத்தியம்மா, இவன் பேசுறது பாத்தியா? எவ்வளவு பெரிய பேச்ச பேசலாம் பாத்தியா? இவனை இழக்கணுமாமே நானு. இவனை இழக்கிறதுக்கு தான் நான் இத்தனை கஷ்டப்பட்டு இவனை வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கேன். அப்படிதானே? இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணல. என் வாழ்க்கையை இவனுங்களுக்காக தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா இவனுங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. இவனுங்க ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்கணும். அப்பா, நீங்க எங்களை வளர்த்ததை என்ன பெரிய தியாகம் மாதிரி பேசுறீங்க? எல்லா அப்பா அம்மாங்களும் அவங்க பசங்களை வளர்க்க தானே செய்யறாங்க. யாரும் பெத்து ரோட்ல விட்டுட்டு இல்லையே. ஏன்டா பேச மாட்டேன்? வெளியில போய் கொஞ்சம் பாரு. நீங்களாம் சொகுசா வளர்ந்ததால உங்களுக்கு அதோட அருமை தெரியல. எத்தனை பசங்க அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அப்பா அம்மாவால வளர்க்க முடியாம ஹாஸ்டல்ல விட்டு, இல்ல பசங்களை தெருவுல விட்டுட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் அப்பா அம்மா பத்தி பேசு. உன் அப்பா இப்படி இருக்காங்கன்னு சொல்லு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்புறமா உனக்கு தெரியும். நானும் மத்தவங்கள மாதிரி ஏன் ஆசை, ஏன் விருப்பம்னு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்களை தனியா விட்டுட்டு இருந்தா அப்ப இந்த அப்போட அருமை தெரிஞ்சிருக்கோண்டா. வருவ உங்களை நல்லா பாத்துருப்பா. அதெல்லாம் யோசிச்சு என் பசங்க யார்கிட்டயும் திட்டு வாங்க கூடாது, யார்கிட்டயும் ஒரு பேச்சு கேட்க கூடாதுன்னு நான் என் ஆசையெல்லாம் புதைச்சுக்கின்னு உங்களுக்காக வாழ்ந்தனே.
இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்கடா. அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. அண்ணா அந்த அர்த்தத்துல சொல்லல. அவனோட ஆசைக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும்ல. லவ் பண்றது என்ன அவ்வளோ பெரிய குத்தமாப்பா? அதான் அவன் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு வற்புறுத்துறீங்க? அதை தாண்டா ஆதி நானும் சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா விருப்பம் இல்லை. அவ என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஒரு நாளும் நான் என்னோட லைஃப் பார்ட்னரா பார்த்ததே இல்லை. இவ்வளோ பண்றேன்னு சொல்றீங்களேப்பா. சரி, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் உங்க உழைப்பு தான், உங்களோட தியாகம் தான், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆனா நான் நல்லா வாழணும்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். இருந்தாலும் அந்த பொண்ணை தான் கட்டணும்னு ஏன் நிக்கிறீங்க? ஏன்னா உங்களோட ஈகோ. அப்படிதானே? நீங்க பார்த்த பொண்ணை தான் கட்டணும். இதுக்கு பேர் பாசம் இல்லப்பா, இதுக்கு பேரு ஈகோ. இங்க பாருங்கப்பா, நான் உங்ககிட்ட எந்த அட்வைஸும் கேட்க வரல. நான் வந்ததுக்கான முக்கியமான காரணமே, நான் ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டேன். அவ கூட தான் இனி என்னோட லைஃப் முழுக்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவளோட நான் ஒண்ணா சேர்ந்து வாழணும். அதுக்கு எங்க 2 பேருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும். வைஷு தான் என்னோட முழு எதிர்காலமும்பா. இது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் லைஃப்ல ஃபெயிலியூர் ஆகுறதும் சக்ஸஸ் ஆகுறதும் அவனோட லைஃப் பார்ட்னரால தான்ப்பா இருக்கு. நிறைய பேரை பார்த்துருக்கேன், இது உண்மையும் தான். அதால நான் வைஷுவை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மிஸ் பண்ண முடியாத ஒரு ஆள் வைஷு. இத்தனை வருஷமா நான் கேட்டதை வாங்கி கொடுத்தீங்க, நான் கேட்காததை வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் என் சந்தோஷத்தை நீங்கள் ஒரு துளி கூட கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு வைஷுவை மட்டும் கொடுங்கப்பா. இனி லைஃப்பில் நான் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவ ஒருத்தி இருந்தால் எனக்கு போதும். இப்போ கூட உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நீங்கள் என்னை அப்படி வளர்க்கவும் இல்லை. எனக்கு உங்களோட ஆசீர்வாதம், பாட்டியோட ஆசீர்வாதம், தம்பியோட விஷஸ் இதெல்லாம் வேணும்ப்பா. இது எல்லாத்துலேயும் தான் நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அருணாச்சலம், என்னடா அவன் அவனோட எல்லா ஆசையும் எல்லாம் அவன் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த பொண்ணு இவனை எப்படியெல்லாம் மாற்றிருந்தா இவன் எப்படி மாறியிருப்பான்? நீயே யோசனை பண்ணு. நம்ம பையனோட வாழ்க்கை தானடா நம்மளுக்கு முக்கியம். அவன் உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னால் கேட்காமையா போகிறான்? அவனுக்கு எடுத்து சொல்லு, இந்த கல்யாணம் செஞ்சால் 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது, வேண்டான்னு சொல்லி விட்டுரு. ஆமாப்பா, அவர் என்ன நீங்க என்ன கேட்டாலும் ஓகே தான் சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா யோசிச்சிருக்க மாட்டாரு. அவரோட பிசினஸ் பார்ட்னர் நீங்க, இதுல ஒரு லாபம் பார்க்கலாம். அதுக்காக தான் அவர் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சில்லி விஷயத்தால அண்ணனோட உண்மையான அன்பை நீங்க பிரிச்சிடாதீங்கப்பா. அவங்க 2 பேரும் விரும்புறாங்க, சேர்த்து வச்சிருங்க. அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ்வளோ அடம் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லைப்பா. ப்ளீஸ்ப்பா. ஆமாப்பா, நான் இருக்கும்போதே என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதை நான் பார்க்க வேண்டாவா? உனக்காக தான் காத்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு முடிவை சொல்லு. சரி சரி, நான் யோசிச்சு நாளைக்கு முடிவை சொல்றேன். ஆனா என் விருப்ப பிரகாரம் தான் சொல்லுவேன். நான் சொல்றது தான் ஃபைனல். என்ன இவன் எதையோ தொலைச்ச மாதிரி கீழே தேடிட்டு இருக்கான்? டேய் டேய் தேவ். வாடா விஷால், இப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், என்ன பிரச்சனை? ஃபோன் பண்ணா ஃபோன் ரிசீவ் பண்ண மாட்டேன்ற. இங்கே வந்து பார்த்தா கீழே எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க மாதிரி தலையை குஞ்சின்னு உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லடா, ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்கு, அது பார்த்துட்டு இருக்கேன். எது இப்படி க்ளோஸ் பண்ணி அந்த ஃபைலை பார்க்கணும்னு ஏதாவது வேண்டுதலா? தேவ், மற்றவங்க வேணும்னா நீ சொல்றத நம்புவாங்க. ஆனா எனக்கு தான் உன்னை பத்தி A to Z தெரியுமே. சொல்லுடா, என்ன பிரச்சனை? அது எப்படிடா? எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா ஆளா ஓடி வர ஆளு நீ மட்டும்தான். அதான் சொன்னானே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. தியாக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அண்ணன் ஆஃபீஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டா. ஆஃபீஸ் நம்பருக்கும் அடித்தேன், எடுக்கல. அப்போ ஏதோ பிரச்சனை, பையன் சோகமாக இருப்பான்னு நினச்சி தான் ஓடி வந்தேன். இங்கே பார்த்தா நீ என்ன நானு? அதான் சோகமாக தான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்ன நீயும் உன் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லடா, நாங்க என்ன சின்ன பசங்களா சண்டை போட? எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, ஸ்ரேயாக்கும் உனக்கும் பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா எனக்கும் ஸ்ரேயாக்கும் இல்லை. டேய் எப்ப சாமி, என்னால கேள்வி கேட்க முடியல. என்னன்னு டைரக்டா சொல்லிடு.
லாஸ்ட் டைம் நீயும் நானும் தானே ஸ்ரேயா கிட்ட போய் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரச்சனை போச்சு. நான் ஸ்ரேயா வீட்டில் போய் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசிட்டேன். ஆனால் அவங்க இந்த கல்யாணத்துக்கு முழுசாக சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மானா அப்படிதான். லவ் மேரேஜ்னு போய் நின்னா உடனே ஓகே சொல்லிடுவாங்களா? அது யாரோ ஒருத்தர் இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கும், அதான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 2-3 முறை ட்ரை பண்ண வேண்டியது தானே. எல்லாம் பண்ணியாச்சுடா, எதுவும் முடியல. ஸ்ரேயாவும் அவங்க வீட்டில் பேசியிருக்கா, முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழி? யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு தோணுது. அப்போ ஸ்ரேயா கிட்ட இதை பத்தி பேச வேண்டியது தானே. அவளுக்கும் ஓகேன்னா போய் பண்ணிக்கங்க. அவகிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் எனக்கு ஏதோ ரிப்ளை வரல. இதுதான் பிரச்சனையா? விடு, நிதானமா யோசிச்சு சொல்லுவா. அவ சொல்லட்டும்டா, அதுக்கு யார் இப்போ அவசரப்படுத்தினா? அதெல்லாம் இல்லை. ஆனால் 2 நாளா ஸ்ரேயா என் கால் அட்டென்ட் பண்ணிட்டே இல்லை. அதான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல. வீட்டில் வர முதலே பிரச்சனை. ஸ்ரேயாவோட அண்ணாவும் என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனான். ஒருவேளை அங்கே ஸ்ரேயாவை அடிச்சு ஏதாவது அந்த மாதிரி துன்புறுத்துனாங்களோ என்னன்னே தெரியலடா. 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் அவளும் பண்ணலை, என் ஃபோனையும் பிக் பண்ணலை. எவ்வளோ பிரச்சனைனாலும் சரிடா, அவள் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்கவே மாட்டான். இன்ஃபேக்ட் நான் ஃபோன் பண்ணலனாலும் என்னை ஃபோன் பண்ணி திட்டுவான். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் வாய்ஸும் அவள் வாய்ஸும் நானும் கேட்காம இருந்ததே இல்லை. ஆனால் இந்த 2 நாளாக என்னால் என்னன்னு சொல்ல முடியலடா. ஏதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா வேற என்கிட்டயே அவ்வளோ ரஷ்ஷாக பேசினாங்க. இவளை அடிச்சிருப்பாங்களோ இல்லை யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சுன்னு இருக்காங்களா என்னன்னே தெரியல. அவளை மீட் பண்ணலான்னா அதுவும் முடிய மாட்டேங்குது. சரி, இதில் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா? வேணும்னா நான் ஸ்ரேயா வீட்டுக்கே போட்டா? டேய் வேண்டாண்டா, இருக்கிற பிரச்சனை இல்லை, அது வேற. வேண்டாம் வேண்டாம். அவள் எங்கே வேலை செய்கிறா? வேணா நான் ஆஃபீஸ் போட்டா? அவள் எங்கேயும் போகிறதில்ல, எப்பயாச்சும் அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் போவா. அதுவும் டைமிங் எல்லாம் எனக்கு தெரியாது, டெய்லியும் போக மாட்டா. தேவ், வைஷு, உன் ஃப்ரெண்ட் வைஷு இருக்கால, அவகிட்ட நீ ஹெல்ப் கேட்கலாம்ல. நம்ம எல்லாம் போனாதான் தப்பு. அவ பொண்ணு தானே, அவ அவங்க வீட்டுக்கு போனா எந்த தப்பும் இல்லையே. அவளை அனுப்பி அங்க என்ன பிரச்சனை இல்ல, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ல. கரெக்ட். நீ அப்பப்போ மூலக்காரன்றத நிரூபிச்சுட்டே இருக்க. கரெக்டாக சொன்னேன். எனக்கு ஏன் இது தோணலைன்னு தெரியல. நான் மூளைக்காரன், நீ மூளை இல்லாதவன், அதுக்கு தான் உனக்கு தோணல. நீ என்ன பண்ற, உடனே வைஷுக்கு ஃபோன் பண்ணி அவளை இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை அவளுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ அவங்க வீட்டு பக்கம் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லு. சரிடா, அவளுக்கு சொல்கிறேன். சரி, தங்கச்சி எங்க? காலேஜ் போயிருப்பா. எதுவும் பிரச்சனை இல்லை தானே? இல்லைடா, இதை விட்டு எனக்கு வேற எந்த தலனவும் இல்லை. தங்கச்சிக்கும் ஒரு வரன் வந்துருந்துச்சு, அதுவும் சரியான பிரச்சனை. அதான் வேண்டான்னு சொல்லிட்டோம். தங்கச்சிக்கு இவ்வளோ சீக்கிரமாவா? நான் எல்லாம் பார்க்கலடா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். அவர் வந்து கேட்டார் அவங்க பையனுக்கு வேணும்னு, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். கரெக்டாக பண்ணியிருக்க. அவள் இப்போ தானே படிச்சுட்டு இருக்கா, நல்லா படித்து வேலைக்கு போட்டோம், அப்புறமா இந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சார், எங்களுக்கு மட்டும் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? நான் மட்டும் என்ன மாட்டேன்னு சொல்ல போகிறேன்? உனக்கு அமையிற மாதிரி எனக்கு அமைய மாட்டேந்தே. பொண்ணு பாரு, கட்டிக்க நான் ரெடியாக இருக்கேன். நிஜமாவா? அப்புறம் நான் பொண்ணு பார்த்த அப்புறம் முடியாதுன்னு தொலைச்சிடுவேன். முதல்ல நீங்கள் பாருங்க சார், அப்புறமா என் முடிவை சொல்கிறேன். சரி தேவ், நான் கிளம்புறேன். ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது. நீ கால் பண்ண அட்டென்ட் பண்ணல, அதான் என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு ஓடி வந்தேன். வைஷுவை அனுப்பிட்டு அங்கே என்ன நிலமைன்னு எனக்கும் சொல்லு. சரிடா. நல்ல ஆளிவன், இன்னும் ஒரு 2 ரிங் அடிச்சிருந்தா என்னவா? கால் அட்டென்ட் பண்ணலன்னா அங்கேருந்து இங்கே ஓடி வந்திருக்கான். என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஸ்ரேயாக்கு என்ன ஆச்சு? ஏன் அவள் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒருவேளை அவளுக்கு வேற மாப்பிள்ளையை பார்த்து கட்டாய கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்களோ?